இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான நாகர்கோவில் நெத்திலி கருவாடு தொக்கு. இந்த நிஷாவுடைய 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 200 கிராம் நெத்திலி கருவாடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நல்லெண்ணெய், உப்பு, தண்ணி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நெத்திலி கருவாடை சுட தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இந்த கருவாடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உப்பு, மண் இது எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு 2-3 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, தட்டி வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 4 கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு 1 நிமிஷம் இதை வதக்கி விடலாம். இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த 3rd ஸ்டெப்பு. குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இதில் இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 4th ஸ்டெப்பா நம்ம இதுல சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கருவாடை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 3 to 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சுட தண்ணியில வாஷ் பண்ணி இருக்கிறதுனால கருவாடு சீக்கிரமா வெந்துடும். நல்ல மணமா மண் சட்டியில நெத்திலி கருவாடு தொக்கு ஆளையே தூக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலையை இதுல தூவி விட்டுக்கலாம். எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. பொண்ணு
ட்ரெண்டிங்கான நாகர்கோவில் நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் சாம்பார் கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடே மணக்கிற தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க.